பெண் என்பவள் உடல் ரீதியாக பலமில்லாதவளாக கூட இருக்கலாம். ஆனால் மன ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். பெண்கள் மட்டும் மன ரீதியாக வலிமை உள்ளவளாக இருந்துவிட்டால் எதையும் எவ்வளவு பிரச்சனைகளையும் தூசி போல தட்டிவிடலாம். அவனை என்னை ஏமாத்திட்டான், என் புருஷன் அன்பு கொடுக்கல, என் பிள்ளைங்க என் பேச்சை கேட்கல, என் மாமியார் என்னை கொடுமைப்படுத்துறாங்க, என் ஃப்ரெண்டு என்னை திடீர்னு அவாய்ட் பண்ணுறா, இப்படி புலம்பாமல் இருக்கலாம். அவன் ஏமாத்திட்டானா, போடா, உனக்கு என் கூட வாழ அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம வரணும். புருஷன் அன்பு கொடுக்கலையா, பரவாயில்ல, நான் உன் அன்புக்கு ஏங்கலை, நீ யார் எனக்கு அன்பு கொடுப்பதற்கு? நான் என்னை மகிழ்ச்சியாக வச்சுக்குவேன். உன்னிடம் அன்பு கேட்க, பிச்சை எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. நமக்கு எந்த வகையில் மகிழ்ச்சி கிடைக்கிறதோ அதை நான் தேர்ந்தெடுத்து மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கணும். எந்த வகையில் நமக்கு பிடிக்குதோ அந்த வகையில் மகிழ்ச்சியாக இருக்கணுங்க. என்றைக்குமே பெண்கள் உயரத்தில் இருக்கணும். தனியாக யாருடைய உதவியும் இல்லாமல் வாழ்ந்தாலே உயரத்தில் தான் இருப்பாள் பெண். யாரையும் சார்ந்து இருந்தாலே பெண் தோற்று விடுவாள். முடிஞ்சா நம்மளை சார்ந்து இன்னொருவர் இருந்தால் இருக்கட்டும், பரவாயில்ல, அன்பு கொடுப்போம். ஆனால் யாரிடமும் அன்புக்காக பிச்சை எடுக்கக்கூடாது பெண். அங்கே தான் நம்மளை வீக்காக பார்ப்பாங்க அடுத்தவங்க. அது புருஷனாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அப்படி தான் நம்மளை லேசாக நினைப்பாங்க. அவ்வளவுக்கு நம்மளை வீக்காக இருக்கக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக நம்பிக்கை வச்சோம்னா கண்டிப்பாக அது நமக்கு வெற்றி தான். தனியால் வாழ முடியும் அப்படின்னு நினச்சாதான் அது வெற்றி பெறும். கணவனோ பிள்ளைகளோ மாமியாரோ எல்லாரும் உங்களை நல்லா நடத்தினாலும் என்றைக்கும் எதுவும் நடக்கலாம். அதற்கு எப்பவும் நாம் தயாராக இருக்கணும். திடீரென்று நம்மளை கைவிட்டார்கள் என்றாலும் அதற்கு நாம் ரெடியாக இருக்கணும். அதை விட்டுட்டு உடஞ்சி அழுகக்கூடாது. எனக்கு யாரும் இல்லை என்று புலம்பக்கூடாது. நம்மளிடம் பணம் இல்லையே, இவர்கள் கைவிட்டு விட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் என்று கவலைப்படக்கூடாது. ஒரு பெண் எப்பவும் வேலைக்கு போகும் அளவுக்கு படிச்சிருக்க வேண்டும். எங்கோ நமக்கு வேலை கிடைக்கும். நல்ல மனசு இருந்தால் வேலையும் பணமும் கடவுள் நமக்கு கொடுப்பார். நம்பிக்கையாக எப்போதும் தயாராகவே வாழ்வோம்.